ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் கௌதம் அண்ட் வெல்கம் பேக் டு கௌதம் டாக்ஸ். நீங்கள் விஜய் அண்ணா இப்படி பண்ண அந்த சிம்பிளுக்கு அப்புறமா, அந்த ஒரு செய்கைக்கு அப்புறமா தமிழக அரசியல் வரலாற்றிலே இப்படி போய் கதற மாட்டாங்க. ஒவ்வொரு இடமா கல்யாண வீட்டில் கூப்பிட்டாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க, சாவு வீடு கூப்பிட்டாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க, எங்கே போனாலும் ஒப்பாரி ஒப்பாரி ஒப்பாரின்னு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக ஒப்பாரி முன்னேற்ற கழகமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுட்டு இருக்காங்களாமா. அந்த அளவுக்கு எங்கே போனாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஸோ அப்பாவும் அதுவும் அப்பா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு. அப்பான்னு அவர் சொல்லக்கூடாது, அங்கிள். அங்கிள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அங்க தேடாதீங்க, ஸ்டாலின் அந்த அப்பாவை அங்க தேடாதீங்க, அப்பாவை மக்கள் மனசுல தேடுங்க. மக்கள் மனசுல தான் இருக்காரு அப்பா. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிப்பாருன்னு. ஐயா, நீங்க 5 வருஷமா முன்னாடி நின்று இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் முதலமைச்சரா இருந்திருப்பீங்க. திரும்பி உங்களை மக்கள் எப்படி நிராகரிச்சிருக்காங்கன்னா, நீ பண்ண வேலைக்கு நீ சட்டசபைக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு நிராகரிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா உங்க பையன் ஜஸ்ட் மிஸ்ல ஏதோ கடைசி ஒரு 2 மணி நேரத்துல மேல வந்துட்டாப்ல. இல்லைன்னா உங்க குடும்பமே சட்டசபைக்கு போயிருக்காது. அது வேற விஷயம். எங்க போனாலும் அதாவது விஜய் 6 மாசத்துல முடிஞ்சிடும் ஆட்சி. விஜயோட ஆட்சி 6 மாசம் தான் நிற்கும். நான் எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆட்சியை முடிக்க போறேன்னு பாருங்க, ரெடியா இருங்க, இன்னொரு எலெக்ஷன் வரும் அப்படின்னு. விஜய் நான் சொன்ன மாதிரி மக்களோட தயவால, மக்களோட மனசாட்சிக்காக இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மக்களோட மனசால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தவிர நீங்களோ இல்ல உங்க பையனோ சொல்ற மாதிரி 6 மாசத்துல முடிய போற ஆட்சி இல்லை. இன்னொரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட புலம்பல்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட 6 மாசம் தான் அந்த ஆட்சி நிற்கும், எல்லாருமே ரெடியா இருங்க அப்படின்னு. ஐயா, நோட் பண்ணிக்கங்க, மறுபடியும் எலெக்ஷனை கொண்டு வந்துடாதீங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா எதிர்கட்சி இல்லாம பண்ணிடுவாங்க. மக்கள் இருக்கிற வெறிக்கு எதிர்கட்சி மேலதான் இப்ப ரொம்ப காண்டா இருக்காங்க. ஆளுங்கட்சி தவறு செய்யறாங்க அப்படின்றத மக்கள் பாத்துக்குவாங்க. நீங்க தான் ஆல்ரெடி நாக் அவுட் ஆயிட்டீங்களா ஐயா. நீங்க நாக் அவுட் ஆயிட்டா இனிமே வீட்டுல உட்காரணும், காலைல எழுந்திரிச்சு பேப்பர் படிக்கணும். அதுவும் நீங்க ஸ்பீடா பேப்பர் படிக்கிறீங்களா? அப்படி ஸ்பீடா பேப்பர் படிக்கணும். இந்த மாதிரி தான் இனிமே உங்களுக்கு வேலை. தவிர சட்டசபையில நமக்கு என்ன, நம்ம சட்டசபையில என்ன நடந்தா நமக்கு என்ன ஐயா?